Hi guys, சின்ன சேலம் டு கள்ளக்குறிச்சி நியூ ரயில்வே லைன் அப்டேட். தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு நியூ ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்டாப்பிங்? திருச்செந்தூர் டு சென்னை எக்மூர் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கும் ஒரு நியூ ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து திருவாரூர் டு காரைக்குடி லைனில் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க் எங்கெங்கெல்லாம் போயிட்டுருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன சேலம் டு கள்ளக்குறிச்சி நியூ ரயில்வே லைனில் சின்ன சேலத்திலேருந்து போர்ப்படக்குறிச்சி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சின்ன சேலம் டு கள்ளக்குறிச்சி இந்த நியூ ரயில்வே லைனில் வந்து டோட்டலாக 16 கிலோமீட்டர். அதில் சின்ன சேலத்துலேருந்து போர்ப்படக்குறிச்சி வரைக்கும் 14.6 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் 1.4 கிலோமீட்டர் தான் பெண்டிங் இருக்குது. அதுக்குமே இப்போ ஒர்க்ஸு போயிட்டுருக்குது. ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியிலேருந்து கடலூர் போர்ட்டு வரைக்கும் ஒரு டெமோ ட்ரெயின் விடுவாங்க. இந்த நியூ ரயில்வே லைன் மூலமாக கள்ளக்குறிச்சியிலேருந்து விருதாச்சலத்துக்கும் சின்ன சேலத்துக்கும் கடலூருக்கும் ஒரு நியூ கனெக்ஷன் கிடைக்கும். இந்த கள்ளக்குறிச்சி டு சின்ன சேலம் இந்த நியூ ரயில்வே லைனை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இந்த சின்ன சேலம் டு கள்ளக்குறிச்சி நியூ ரயில்வே லைன் வந்து 2006 சேங்ஷன் ஆகிருக்கு. இந்த நியூ ப்ராட்கேஜ் லைனுக்காக 116 கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அந்த லைன் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டே தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணாமல் தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 2016 வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஆரம்பித்து 2025 ஏப்ரலில் தான் வந்து சின்ன சேலத்துலேருந்து போர்ப்படக்குறிச்சி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னும் போர்ப்படக்குறிச்சி டு கள்ளக்குறிச்சி இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. சின்ன சேலம் டு போர்ப்படக்குறிச்சி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஏப்ரல் 16, 2025 சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் நடத்தினாங்க. 110 km/h அந்த ஸ்பீடில் தான் அந்த ஹை ஸ்பீட் ட்ரையல் இருந்துச்சு. இதுக்கப்புறம் போர்ப்படக்குறிச்சி டு கள்ளக்குறிச்சி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா தான் இந்த லைனில் நியூ ட்ரெயின் சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ சின்ன சேலம் டு கள்ளக்குறிச்சி ஹை ஸ்பீட் ட்ரையலை பார்த்துட்டு வாங்க. ட்ரெயின் பார்த்துருப்பீங்க. அடுத்து தாம்பரம் டு செங்கோட்டை, செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு ஒரு நியூ ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஸ்டாப்பிங்னா திருப்பாரிப்புலியூருக்கும் மயிலாடுதுறைக்கும் நடுவில் இருக்க சிதம்பரம் தாங்க. ரொம்ப நாளாக ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டு அப்ரூவலும் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தாங்க ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாப்பிங் தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு ஏப்ரல் 22 ஸ்டார்ட் ஆகுது. செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு ஏப்ரல் 23 ஸ்டார்ட் ஆகுது. 20683 தாம்பரம் டு செங்கோட்டை சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு ஏப்ரல் 22, 2025 மிட் நைட் 12:13 சிதம்பரம் வந்து 12:15 கிளம்பும். 20684 செங்கோட்டை டு தாம்பரம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்து ஏப்ரல் 23, 2025 சிதம்பரத்துக்கு மிட் நைட் 1:30 வந்து 1:32 கிளம்பும். இந்த நியூ ஸ்டாப்பிங் வந்தது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா சிதம்பரத்துலேருந்து செங்கோட்டை போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். இது வரைக்கும் சிதம்பரத்துலேருந்து செங்கோட்டை போகிறவங்கலாம் மயிலாடுதுறை டு செங்கோட்டை எக்ஸ்பிரஸில் தான் போயிட்டு இருந்தாங்க. சிதம்பரத்துலேருந்து மயிலாடுதுறை போயிட்டு அப்புறமா தான் அந்த ட்ரெயினில் போவாங்க. இனிமேல் அப்படி போக தேவையில்ல, சிதம்பரத்துலேருந்து டைரெக்டாக ட்ராவல் பண்ண முடியும். அடுத்து இது வேறு யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னா சிதம்பரத்துலேருந்து திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, காரைக்குடி போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரெயின். இந்த ட்ரெயின் வாரத்தில் 3 நாள் ரன் ஆகுது. தாம்பரம் டு செங்கோட்டை வந்து டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே. செங்கோட்டை டு தாம்பரம் வந்து மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே. வீக்கில் 3 டேஸ் சிதம்பரத்துலேருந்து நீங்கள் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த ட்ரெயின் சிதம்பரத்துலேருந்து திருத்துறைப்பூண்டி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி போகிறவங்களுக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் ட்ரெயினாக இருக்கும். நம்ம பேரவர்ணிக்குமே இந்த ட்ரெயினுக்கு ஸ்டாப்பிங் இல்லை. கண்டிப்பாக கேட்டு வாங்கிடுவோம், நம்பிக்கை இருக்குது. அடுத்து திருச்செந்தூர் டு சென்னை எக்மூர் செந்தூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்க்கு ஒரு நியூ ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க.
அந்த ட்ரெயினுக்கு வந்து திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கும் நடுவில் இருக்க பூதலூர் ஸ்டேஷனில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயினுக்கு சென்னை எக்மோர்லேருந்து திருச்செந்தூர் போகிற டைரெக்ஷனில் ஆல்ரெடி ஸ்டாப்பிங் இருக்குது. ஆனால் திருச்செந்தூர்லேருந்து சென்னை எக்மோர் வர்ற இந்த டைரெக்ஷனில் வந்து ஸ்டாப்பிங் இல்லை. ஏன்னா ரொம்ப மிட் நைட்டில் கிராஸ் ஆகும். அந்த டைமில் ஆளுங்க யாரும் ஏற மாட்டாங்கன்னு ஸ்டாப்பிங் கொடுக்காம இருந்திருப்பாங்க போல். இப்போ அந்த ஸ்டாப்பிங் வந்துருச்சு கைஸ். இந்த ட்ரெயினுக்கு April 22, 2025 இந்த ஸ்டாப்பிங் வருது. திருச்சியிலேருந்து 2:20 கிளம்பி பூதலூருக்கு 2:51 வந்து 52 கிளம்பி தஞ்சாவூருக்கு 3:08 போய் ரீச் ஆகும். அடுத்து திருவாரூர் டு காரைக்குடி லைனில் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கெல்லாம் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னா அறந்தாங்கில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணி பிளாட்ஃபார்ம் 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. நான் போன டைம் பார்த்தேன், ஆனால் வீடியோ எடுக்கலை. அதிராம்பட்டினத்தில் பிளாட்ஃபார்ம் 1 தான் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. பிளாட்ஃபார்ம் 2 வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. பேராவூர்னியில் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணல கைஸ். அறந்தாங்கில் இப்போ ரீசெண்டாக ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம திருவாரூர் டு காரைக்குடி லைனில் 24 கோச்சோடு உள்ள ட்ரெயின் நிற்க முடியாத ஸ்டேஷன்ஸ் அதிராம்பட்டினம், பேராவூர்னி, அறந்தாங்கி. இந்த 3 ஸ்டேஷனில் மட்டும்தான் வெறும் 18 கோச்சஸ் உள்ள ட்ரெயின் மட்டும்தான் நிற்க முடியும். அப்படி 24 கோச்சஸ் உள்ள ட்ரெயின் வந்துச்சுன்னா பிளாட்ஃபார்முக்கு வெளியே தான் நிற்கும், பிளாட்ஃபார்முக்குள்ளே நிற்காது. இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்த லைனில். அதனால தான் இப்போதைக்கு இந்த லைனில் ரன் பண்ணுற ட்ரெயின்ஸ்லாம் மேக்ஸிமம் 18 கோச்சஸ் தான் இருக்குது. இந்த எக்ஸ்டென்ஷன் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கோச்சஸ் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான் கைஸ். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யூடியூப்பில் நிறைய பேர் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் இன்ஸ்டாகிராமில் அந்தளவுக்கு ஃபாலோவர்ஸும் இல்லை, ரீச்சும் இல்லை. அதனால் யூடியூப்பில் நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே இன்ஸ்டாகிராம்லேயே போய்ட்டு கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் சேனலோட லிங்க் யூடியூப்பில் இருக்குது, ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இன்ஸ்டன்ட் அப்டேட்லாம் டக்குன்னு இன்ஸ்டாகிராமில் தான் கொடுப்பேன். அதனால் இன்ஸ்டாகிராம்லேயும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ்.